ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திங்கட்கிழமை காலையில இன்னைக்கு டேவே வந்து பாத்தீங்கன்னா அரிசி உளுந்துல தான் வந்து எனக்கு முழிச்சேன்னு வந்து சொல்லலாம். நைட்டே வந்து ஊற வைக்கலாம் காலையில அப்படின்றதுக்காக ரெடியா எடுத்து வச்சுட்டேன். எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் போய் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்க போயிருந்தேன். இன்னைக்கு காலையில தலை குளிக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. ஏன்னா கொஞ்சம் செம்பருத்தி தழை இல்ல செம்பருத்தி பூ போட்டு தேய்ச்சி குளிக்கலான்றதுக்காக காலையில மேலுக்கு போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பிரதோஷன்றதால சரி கோவிலுக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா தலை குளிச்சுக்கலாம் அப்படின்னு கடகடன்னு குளிச்சுட்டு வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தேன். மாவு இல்லன்றதுனால பாத்தீங்கன்னா என்ன டிஃபன் செய்யுதுன்னு ஐடியாவே கிடையாது. சப்பாத்தி மாவு செய்யறதுக்கு கோதுமை மாவு கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் முடிவு பண்ணி வந்திருந்தேன். லெமன் ரைஸ் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாச பௌர்ணமி வந்து ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாளுமே இருக்கு. உங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோயில்ல கண்டிப்பா வந்து அன்னாபிஷேகம் வந்து சிவபெருமானுக்கு நடக்கும். உங்களால முடிஞ்சது 1 கிலோ அரிசி இல்லைன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு அரிசி வாங்கி கொடுக்க முடியுமோ ஏதாவது வந்து வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பா எல்லாராலையும் முடிஞ்சதை வந்து வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷம். ஒரு கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையே வந்து செய்யறாங்க. எங்க ஊர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை 7 மணிக்கெல்லாம் வந்து பௌர்ணமி நைட்டு 7 மணிக்கெல்லாம் முடியுதுன்றதால 3 மணிக்கே வந்து அன்னாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால உங்களால முடிஞ்சதை வந்து வாங்கி கொடுங்க. நானும் ஒரு 2-3 வருஷமா வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். கும்பாபிஷேகம் நடக்காம இருந்தது. அதனால நடக்கல அன்னாபிஷேகம். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து கும்பாபிஷேகம் நடந்து அன்னாபிஷேகம் வந்து நடக்க போகுது. கண்டிப்பா என்னால முடிஞ்சது வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். காலையில வந்து லெமன் ரைஸ் தான் வந்து செஞ்சேன். காலையில சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். இதனால டெய்லியுமே வந்து டிஃபன் கொடுக்குறோம் இல்லையா கடையில இருக்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு வாரத்துல 2 நாள் வந்து வெரைட்டி சாதம் கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து செஞ்சிருந்தேன். இது கூட வந்து தேங்காய் சட்னி கட்டியா அரைச்சி தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தக்காளி சாதம் இந்த மாதிரி லெமன் சாதத்துக்குலாம் கட்டியா வந்து பொட்டுக்கடலை சட்னி தான் அரைச்சிருக்கேன். தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும்னு இன்னைக்கு அதான் வந்து செஞ்சிருந்தேன். பசங்களுக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். 9 மணிக்கு வந்து பசங்க அனுப்பின உடனே அரிசிலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கிரேட்ல போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்குமே வந்து அரைப்பேன். அரிசி வந்து ஒரு 4 உரல் இல்லைன்னா 5 உரலே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கிறதுனால ஏன்னா சின்ன கிரைண்டர்ன்றதால உளுந்து வந்து ஒரு 2 உரல் போட்டு அரைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். நைட்டுக்கு ஊத்துறதுக்கு எனக்கு சரியா இருக்கும். எனக்கு வந்து காலையில அரைச்சு மாவு நைட்டு ஊத்துறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு புளிச்சு வர மாட்டேங்குது. நைட்டு அரைச்சு வச்சுட்டு காலையில ஊத்துறதே வந்துட்டு சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் மாவு கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வந்து வெத்தலை செடி வந்து எனக்கு வெட்டி விடுறதுக்கே மனசு வரல. இருந்தாலுமே பாம்பு வந்து உள்ள அங்க இருந்து படுத்து இருந்தா கூட தெரியாது போல இருக்கு. கொஞ்சம் மனசு வந்து கட்டுப்படுத்திக்கிட்டா வந்து கீழே இருந்த வெத்தலை கொடியெல்லாம் கொஞ்சம் அறுத்து விட்டுட்டேன். அறுத்து விட்டு தூக்கி போடுறது கூட மனசு இல்லை. சரி மேல மொட்டை மாடியில வந்து கொஞ்சம் ஜாடியில வந்து நட்டு விடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். முந்தா நாள் போட்ட ஷார்ட்ஸ்ல ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இயற்கை செடியோட நல்லா கலந்து வந்து வாழறீங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே சிரிப்பு தான் வந்துச்சு. பாம்பு கூட சேர்ந்து தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா முந்தா நாள் வந்து பாத்தீங்கன்னா செவத்து ஓரத்துல 2 பாம்பு வந்து படுத்துட்டு இருந்தது. அதால இந்த செடியில வந்து புடிங்க போடுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு டே இப்படிதான் இருந்தது. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சரண்யா சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் சன் போத்தி ராஜாவுக்கு வந்து பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம். எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். அடுத்ததா லோகேஷ் ஸ்னேகா வந்து இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறாங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க.